ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்ல யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ண போறோம். இது யூனிட் 2 ஓட ஃபர்ஸ்ட் லெக்சர். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா CPU ஷெட்யூலிங் அல்காரிதம்ஸ். ஸோ இந்த CPU ஷெட்யூலிங் அல்காரிதம்ஸ்ல மேக்ஸிமம் ப்ராப்ளம் தான் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? நீங்க கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த CPU ஷெட்யூலிங் அல்காரிதம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 அல்காரிதம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங், ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட், ஷார்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட், ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங். ஸோ இப்படி ஒரு 5 அல்காரிதம் கொடுத்துருக்காங்க. என்னென்னங்கிறத ஒன்னொன்னா டீடைல்டா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் CPU ஷெட்யூலிங்னா என்ன, எதுக்காக இந்த CPU ஷெட்யூலிங் அல்காரிதம்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கும், மல்டிபிள் ப்ராசஸஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு P1 ஒரு ப்ராசஸ் இருக்கு, P2 ஒரு ப்ராசஸ் இருக்கு, P3 ஒரு ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு CPU தேவைப்படும், ஒரு ப்ராசஸர் தேவைப்படும், அது CPU. நம்ம கிட்ட ஒரே ஒரு CPU தான் இருக்கும். ஸோ ஒரே ஒரு CPU தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ப்ராசஸ்க்குமே எக்ஸிக்யூட் ஆகிற CPU தேவைப்படும். ஸோ இப்போ இதுல என்ன கான்செப்ட்னு கேட்டீங்கன்னா, எந்த ப்ராசஸ் எப்ப CPU யூஸ் பண்ணணும், அது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு எப்ப CPU யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ஷெட்யூலிங். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸ் நீ யூஸ் பண்ணிக்கோ, இந்த ப்ராசஸ் அடுத்து யூஸ் பண்ணிக்கோ, இப்படின்ட்டு ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் நான் CPU பிரிச்சு கொடுக்கேனா, இதுக்கு பேர் தான் CPU ஷெட்யூலிங். ஓகேவா? ஸோ இதுக்காக தான் 5 அல்காரிதம் இருக்கு. ஸோ என்னென்ன மாதிரி நம்ம ஷெட்யூலிங் பண்ண போறோம் அப்படிங்கிறது அந்த 5 அல்காரிதம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் CPU ஷெட்யூலிங்கிறது. இந்த CPU ஷெட்யூலிங்ல அல்காரிதம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஸோ இந்த 2 டைப் பார்த்துப்போம். என்னென்னு கேட்டீங்கன்னா ப்ரீஎம்டிவ், நான் ப்ரீஎம்டிவ். ஸோ இந்த 2 டைப் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும், எவ்வளவு ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ரீஎம்டிவ், நான் ப்ரீஎம்டிவ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் மட்டும் இல்ல, அடுத்து வேற ஏதாவது சப்ஜெக்ட்ல கூட இது யூஸ் ஆகலாம். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரீஎம்டிவ் ஷெட்யூலிங் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இப்போ நான் ஒரு ப்ராசஸ்க்கு என்னோட CPU கொடுத்துட்டேன். ஸோ இப்போ P1ங்கிற ப்ராசஸ் CPUல எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி எக்ஸிக்யூட் ஆகிற டைம்ல எனக்கு P2ங்கிற ஒரு ப்ராசஸ் தேவைப்படுது. ஸோ இந்த P2ங்கிற ப்ராசஸ் வேகமா கம்ப்ளீட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அப்போ என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த P1ங்கிற ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த P2ங்கிற ப்ராசஸை CPU கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ P1ங்கிற ப்ராசஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆகல, அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி அதை ஸ்டாப் பண்ணிட்டு P2 ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ இப்படி பண்றதுக்கு பேர் தான் ப்ரீஎம்டிவ் ஷெட்யூலிங். இது எப்ப பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, ப்ரையாரிட்டின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. ஸோ ப்ரையாரிட்டினா என்னன்னா இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம். ஸோ எனக்கு இந்த P1 விட P2ங்கிற ப்ராசஸ் அதிக ப்ரையாரிட்டி இருக்கு, அதிக முக்கியத்துவமா இருக்கு. ஸோ அதிக ப்ரையாரிட்டியில உள்ள ப்ராசஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, ஆனா லோ ப்ரையாரிட்டியில உள்ள ப்ராசஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த லோ ப்ரையாரிட்டி ப்ராசஸை ப்ரீஎம்ப்ட் வெளியே எடுத்துட்டு ஹை ப்ரையாரிட்டி ப்ராசஸை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். இதுக்கு பேர் தான் ப்ரீஎம்ப்டிவ் ஷெட்யூலிங். ஓகேவா? ஸோ இதே நான் ப்ரீஎம்ப்டிவ் ஷெட்யூலிங் என்னது, இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ எத்தனை ப்ராசஸ் வந்தாலும் சரி, எந்த ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கோ அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அதே ப்ராசஸ் தான் ரன் ஆகும், யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்படி இருந்தா நான் ப்ரீஎம்ப்டிவ் ஷெட்யூலிங், ரன் ஆகிட்டு இருக்க ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அந்த ப்ராசஸே தான் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இதான் CPU ஷெட்யூலிங்ல 2 டைப்ஸ், ப்ரீஎம்ப்டிவ், நான் ப்ரீஎம்ப்டிவ். ஓகேவா? ப்ரீஎம்ப்டிவ்னா என்னது, ஒரு லோ ப்ரையாரிட்டி ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, அப்ப ஏதாவது ஒரு ஹை ப்ரையாரிட்டி ப்ராசஸ் அவைலபிளா இருந்துச்சு அப்படின்னா அந்த லோ ப்ரையாரிட்டி ப்ராசஸை ப்ரீஎம்ப்ட் பண்ணிட்டு ஹை ப்ரையாரிட்டி ப்ராசஸை ரன் பண்ணுவோம். நான் ப்ரீஎம்ப்டிவ் ஷெட்யூலிங்னா என்னது, எந்த ப்ராசஸ் ரன் ஆச்சோ அது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அதே தான் ரன் ஆகும், எந்த இன்டரப்ஷனும் இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ டைப்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் CPU ஷெட்யூலிங் அல்காரிதம்ல கேட்டாங்கன்னா என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு அல்காரிதம் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்ட் சார்ட் கேட்பாங்க, கான்ட் சார்ட். ஓகேவா? ஸோ இது வேற ஒன்றும் கிடையாது, நம்ம ப்ராசஸை ஷெட்யூலிங் பண்றப்ப ஒரு டயக்ராம் டிரா பண்ணுவோம், எந்தெந்த ப்ராசஸ் எப்போ எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு ஒரு டயக்ராம் டிரா பண்ணுவோம், அதுக்கு பேர் தான் கான்ட் சார்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்பாங்க, டர்ன் அரவுண்ட் டைம் கேட்பாங்க. இந்த டர்ன் அரவுண்ட் டைம்னா என்ன மீனிங் அப்படின்னா, அந்த ப்ராசஸ் வந்ததுல இருந்து அரைவ் ஆனதுல இருந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குச்சு, அதுதான் டர்ன் அரவுண்ட் டைம். ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். ஸோ நீங்க ஃபார்முலாவை மட்டும் நினைவு வச்சிட்டீங்கன்னா எல்லா ஷெட்யூலிங்குமே நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது மட்டும் தான் கேட்பாங்க, கான்ட் சார்ட் கேட்பாங்க, டர்ன் அரவுண்ட் டைம் கேட்பாங்க, வெயிட்டிங் டைம் கேட்பாங்க. இந்த கான்ட் சார்ட் மட்டும் ஒவ்வொரு அல்காரிதம் பொறுத்து மாறும். மீதி டர்ன் அரவுண்ட் டைம், வெயிட்டிங் டைம் எல்லாத்துக்குமே இதே ஃபார்முலா தான், கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். வெயிட்டிங் டைம்னா டர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம், இதே ஃபார்முலா தான் இருக்கும். ஸோ ஃபார்முலாவை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ டர்ன் அரவுண்ட் டைம்னா என்னன்னு பார்த்தாச்சு, அந்த ப்ராசஸ் அரைவானதுல இருந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிச்சு, அதுக்காக தான் நம்ம கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம் கொடுத்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வெயிட்டிங் டைம்னா என்னன்னு பார்க்கலாம்.
ஸோ வெயிட்டிங் டைம்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அந்த ப்ராசஸ் வந்துருச்சு ஆனா இன்னும் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகல, ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் ப்ரீஎம்ப்டிவ் ஷெட்யூலிங் பாக்குறப்ப சொன்னேன் இல்லையா, ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வேற எந்த ப்ராசஸ் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்னா, எக்ஸாம்பிளுக்கு P1ங்கிற ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, அது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வேற எந்த ப்ராசஸ் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ P2ன்னு ஒரு ப்ராசஸ் வந்தாலுமே அது வெயிட் பண்ணிட்டு இருக்கும், ரன் ஆகாம வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இப்படி இருக்க நேரம் தான் வெயிட்டிங் டைம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த வெயிட்டிங் டைம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா டேர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம். இந்த டேர்ன் அரவுண்ட் டைம்ங்கிறது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்போம், பர்ஸ்ட் டைம்ங்கிறது கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ பர்ஸ்ட் டைம்னா என்ன அர்த்தம்னா அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிச்சு, அதான் பர்ஸ்ட் டைம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு P1 முடிஞ்சிருக்கும், அடுத்து P2ன்னு ஒரு ப்ராசஸ் ரன் ஆகுமா, அந்த P2ங்கிற ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் ஸோ எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிச்சு, இதுக்கு பேர் தான் பர்ஸ்ட் டைம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வெயிட்டிங் டைம் ஃபார்முலா என்னது, டேர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம். ஸோ சிம்பிள் தான். ஸோ இவ்வளவுதான். எந்த ஒரு ஷெட்யூலிங் கேட்டாலுமே உங்களுக்கு கேன் சார்ட் கேட்பாங்க, டேர்ன் அரவுண்ட் டைம் கேட்பாங்க, வெயிட்டிங் டைம் கேட்பாங்க. கேன் சார்ட்டுங்கிறது ஒவ்வொரு ஷெட்யூலிங்க்குமே மாறும், டேர்ன் அரவுண்ட் டைம் வெயிட்டிங் டைம் ஃபார்முலா அதே ஃபார்முலா தான், எல்லா ஷெட்யூலிங்க்குமே அதே ஃபார்முலா தான். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் சிபி ஷெட்யூலிங்கோட பேசிக்ஸ். அதோட டைப், சிபி ஷெட்யூலிங் என்னன்னு பார்த்தோம், அதோட டைப்ஸ் பார்த்திருக்கோம், அதுல என்னென்ன கேட்பாங்க, அது ஃபார்முலா என்னதுன்னு பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சிபி ஷெட்யூலிங்ல ஒரு 5 அல்காரிதம் இருக்குன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங், ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட், ஷார்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட், ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங். இந்த 5 அல்காரிதம் இருக்குன்னு பார்த்தோம். ஒவ்வொரு அல்காரிதமா அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இந்த 5 அல்காரிதம் இருக்கு, எல்லா அல்காரிதம்லையும் கேட்டாங்கன்னா என்னென்ன கேட்பாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. கேன் சார்ட் கண்டுபிடிக்கணும், டேர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிக்கணும், வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா பார்த்துக்கோங்க. இதான் சிபி ஷெட்யூலிங்கோட பேசிக்ஸ். இந்த பேசிக்கை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மீதி எல்லா அல்காரிதமும் ஈஸியா முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோல. அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம அல்காரிதம்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.